எதுக்குடா குலைக்கிற? மகேந்திரன் அண்ணன் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, அவர் சஜஷன் பண்ணியிருக்காரு, நம்ம வந்து இங்க இருக்க ஹோட்டலுக்கு வந்து நடந்தே போயிடலாம், ரயில்வே ஸ்டேஷன் ஆட்டோல போலான்னு சொன்னோம். நாங்க ஆட்டோ இருக்கு, புக் பண்ணிக்கலாம், போய்க்கலாம். பட் வந்து அது வேணாம், வம்படியா 2.5 கிலோமீட்டர் நடந்து போயின்னு இருக்காரு எங்களுக்கு முன்னாடி. ப்ரோ ஆனால் நம்ம ட்ரெயினில் உட்காந்துட்டே வந்தோம்ல, இல்லை இது ஓரமாக பஸ்ஸெல்லாம் மொத்தம் ஓட்டுறாங்க. ஏய் இல்லை இது ஆமா சரி சொல்லு நண்பரை பத்தி. ஆட்டோ இல்லைன்னா கூட பஸ் ஏறி போயிடலாம். ஆனா வந்து அண்ணன் முடியாது, நான் நடந்து தான் வருவேன், நடந்து போயினுக்கிறாரு பெருமையா. கோவா மாதிரி இருக்கும், அந்த டென்ட் இருக்கும்னு சொல்லி போட்டிருக்கானுங்க ரிவ்யூஸ்ல. நம்ம சென்னை இந்த சைடு பீச் இருக்குல்ல, ஆமா அந்த சைடு பீச் மாதிரி இருக்காது, கொஞ்சம் அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லி. தென்னை மரம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆமா எப்படியோ கடுமையான ஒரு வாக்கிங் பயணம் சாப்பிட்டோன்னே இந்த மழை இந்த கிளைமேட்டுக்கும் எங்களுக்கு இப்படி வேர்க்குதுன்னா அது காரணம் அது போகிறா பாருங்க, ரெட்டு சட்டை அவர் தான். ஆமாம் கமிட் பண்ணியிருப்பார், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டேக்கு வந்துட்டோம், போயிட்டு செக்இன் பண்ணிட்டு இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பராக காட்டுறாங்க. இது வந்து அப்படியே பீச்சுக்கு போகிற வழி போல் ப்ரோ, சும்மா அப்படியே பீச்சுக்கு போகிற வழி. அப்படியா, எப்படி சொல்கிறீங்க? அப்படியா, எனக்கு ஸோ வந்துட்டோம் நம்மளுடைய ரெசார்ட்டுக்கு. போனோம், இன்னும் கொஞ்சம் போனோம். சாப்பிட்ட டிஃபன் நல்லா இருந்ததா, பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு. ஏதாவது குறை நிறைகள்? நிறை தான், நல்லா இருந்துச்சு. ஓகே, தெரியல பார்ப்போம். இவர்தான் நம்ம ட்ரிப்போட ஆசான். காட்டுங்கண்ணா. குழந்தைய ஓப்பன் பண்ணும் போது எடுக்கிறேன். ஸோ யார் ஃபர்ஸ்ட்டு அர்ஜென்ட்டாக வருது? போயிட்டு வாங்க. வரும்போது போயா, நீ இருக்கும்போது சத்யா ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் போயிட்டு அப்புறம் நீங்கள் இங்கே ஒரு 1/2 hour உட்காருங்க, அங்கே ஒரு 1/2 hour உட்காருங்க. கொஞ்சம் இது முடிச்சுட்டு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ப்ரோ நான் இது சார்ஜ் லேப்டாப் சார்ஜ் கீழே தான் போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கே வேணால் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆலப்பியில் வந்து இப்போ நம்ம ஹாஸ்டல் அப்படிங்கிற அந்த ஸ்டேல இருந்து பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து
ஆலப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸு. நம்ம கூட வந்த அண்ணன் என்ன சொன்னார், வாப்பா சாப்பிட்டுட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது, நம்ம வாக் பண்ணியே போயிடலாம் அப்படின்னாரு. சரி 2.5 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் வாக் பண்ணியே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ நாங்கள் வந்து அங்கே பக்கத்துலேயே இருக்க பீச்சை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஏங்க இது பீச்சு சூப்பராக இருக்குது, அந்த பாருங்கள், அந்த நேராக பார்த்தா பீச்சு. சரி பீச்சை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். செமையாக குடிச்சிருச்சு மழை. எங்கே குடு 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 குடுன்னு ஓடி வா. ஆக்சுவலாக போட் ஹவுஸ் போனோங்க. போட் ஹவுஸ் போயிட்டு போட்டு புக் பண்ணிவிட்டு வந்தோம். வந்துட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா மழை. அப்புறம் ஆட்டோக்கார் கூப்பிட்டு வந்து சாப்பிட்ற இடத்துல விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி அங்கே சுற்றலான்னு பார்த்தா செமையாக மழை, நவரவே முடியல. சரின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆட்டோ ஒன்று பிடிச்சி ரெசார்ட்கே வந்துட்டோம். ஸோ வாங்க பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்காக போயிட்டு டீ ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட வேண்டியது தான். நான் வாக்கிங்லேயே சொல்லிட்டு வருவாரு. சொல்லுங்க. நீ அவருக்கு தான் 2 பேருமே வாங்க. எனக்கு தெரியாது. இல்ல இந்த கடலை பதிச்சு ஏதாச்சும் கவிதை பாட்டவே பாடிருங்க. டக்குன்னு சினிமா பாட்டு கனவு சுற்றி இந்த கடலில் எழுப்புற அலையில் கையிலடி போக்க அது மாதிரி பாட்டாது இது அப்படி ஞாபகம் இருக்கா கடல் நம்ம கடனை பார்க்குற மாதிரி வேற மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த கடனை பார்க்குறப்ப வேற ஒரு ஞாபகம் இருக்கு. அதோட வார்த்தைகள் உன்னை அதெல்லாம் கேட்கல. என்ன கேட்டாரு? என்ன வருதோ அதை கேட்டாரு. அதை சொல்லு. வடகோட்டி பாட்டு பாடலாம். கடல்ல நிறைய பாட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் ஞாபகம் வராது. பாட்டு எடுத்தல அது எப்பயோ பார்த்து படம் டக்குன்னு உங்க ஞாபகம் என்ன வருது? பாட்டு எனக்கு ஞாபகம் வர்றது என்ன பாட்டு ஞாபகம் வருதுன்ற அதுக்கப்புறம் மறந்துடுச்சின்னு கையை வைக்கிற. அப்புறம் என்னத்த இந்த பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல இன்னும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் தேவையில்லை. இது எனக்கு காரணம் தெரியணும். என்னது ஏன் கருப்பா இருக்குது? மரம் வருது, மணல்லாம் கருப்பா இருக்கு. மனிதர்கள் மாதிரி தானா? ஒருத்தர் வெள்ளையா இருப்பாரு, ஒருத்தர் கருப்பா இருப்பாரு. கலரை பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாதுண்ணா. அது காரணம் இருக்கணும்ல. கலர் டிஸ்கிரிமினேஷன் பீச் ஏன் ரேசிசம். இவ்வளவு கருப்புலாம் இல்லைண்ணா, இது ஒரு நார்மலான கருப்பு தான். நார்மலான இதோட இது வந்து சாலிட் அந்த மாதிரி. நீங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. கேட்டாரே நீ ஆன்சர் சொல்லுங்க. அப்ப அந்த மாதிரி பேசுங்க, லைவ்ல பேசுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது டோட்டலா வேற சி. அது வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால், இது அரேபியன் சி. ஸோ அது இது தன்மை அப்படி இருக்கு போல இருக்கு. அது எனக்கு தெரியும். கருப்பு மண்ணுனா பிளாக் சாயில்ல கருப்பு மண், அவ்வளவுதானே சொல்ல முடியும். சாயில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க கரெக்டா தெரியாது. நார்மல் சாயில் மாதிரி. லிக்விட்னா தண்ணி, சாயில்னா வந்து மணல் அந்த மாதிரி ஆடான. ஆயில்னா இது குழம்புல ஊத்துறது, இதுல பொரிக்கிறது. இது இந்த பெட்ரோல் கூட ஆயில் தான் சொல்றோம். ஆமா ஆமா, அது வந்து நம்ம வேற ஆயில், அது க்ரூட் ஆயில். அது ஒரு 2 3 வாங்க. ஓகே
நேரம் வாங்க அப்படியே போயிடுங்க அப்படியே கையா இது பாருங்க என்ன எழுத உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க. பாட்டாவே பாடிடுங்க. பாட்டாவே பாட்டு என்ன பாட்டு பாட அன்புடன் அன்புடன் வாவ் இருங்க நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சிடறேன். ம் ஆலப்பி பீச் செம்மையா இருக்கு. ம் அவ்வளோதான். ஏய், சொல்லுடா. ஆக்சுவலா நம்ம மெரினா பீச்சு, ஈசிஆர், திருவான்மியூர் எல்லாமே நம்ம ரெகுலராக போகிற பீச் தான். பட் ஆனால் டோட்டலாக அதுக்கும் இதுக்கும் பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம பீச்சிலலாம் இல்லாத என்னன்னா பயங்கரமாக அலை நேரில் பார்க்கும்போது பெருசாக இருக்குது. சுனாமி வரா மாதிரி வருது. அதுக்கப்புறம் கம்மியாயிடுது. பட் ஆனால் ஒரு கிட்ட வந்த அப்புறம் கம்மியாயிடுது. ஆமாம் கிட்ட வந்தோடனே கம்மியாயிடுது. ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த பீச்சோட ஷோர் இருக்குல்ல, பீச் ஷோர் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் உடனே ரோடு வந்துடும், ஈஸியார் வந்துடும். ரொம்ப லென்த்தா இருக்கு, இது தூரமா இருக்கு, ஒரு மாதிரி அவுட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இங்க ஃபுல்லா அப்படியே அந்த தென்னை மரம், அந்த என்ன சொல்றது, அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் கோவால அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த செட்டப்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம், அங்கங்க ரெசார்ட்டோட பேக் சைடு அந்த ரெசார்ட் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா இருக்கு. ஆமா, நம்ம ஊருடைய ரெசார்ட்ஸ் மாதிரி இல்லை. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி வச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து டைனிங் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ம்